ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் சாஸ்னாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து பாபாவும் இதர மகான்களும் என்ற தலைப்பில் நாம் இப்பொழுது கேட்கப் போகிறோம். சுமார் 1878 ஆண்டு அக்கல்கோட் மகாராஜ் தேக வியோகம் செய்யும் காலம். தார்தேவை சேர்ந்த கேசவ நாயக் என்ற பக்தர் அவரிடம் கேட்டார், மகாராஜ், தாங்கள் சென்றுவிட்டால் எங்களுக்கு யார் துணை? அக்கல்கோட் மகாராஜ் வழிபடுவதற்கு தமது பாதுகைகளை அளித்து இவ்வாறு கூறினார், அகமது நகர் ஜில்லாவில் உள்ள ஷீரடியில் என் மறு அவதாரமானவர் இருப்பார். எப்போதும் அங்கே செல், அங்கே பக்தி செலுத்து. அவ்வாறு செய்தால் உனக்கு என் நினைவு இராது, நீயும் மகிழ்ச்சியுடன் இருப்பாய். அக்கல்கோட் மகாராஜ் நிர்வாணம் எய்தியவுடன் கேசவ நாயக்கும் அவருடைய புதல்வன் ராமச்சந்திர நாயக்கும் 2 வைதீக பிராமணர்களுடன் ஷிரடியில் உள்ள சாயிபாபாவிடம் சென்றனர். செல்லும் வழியில் பாபாவை ஒரு பித்துக்குளி முஸ்லிம் ஃபக்கீர் என குறிப்பிட்டு அவரை பிராமணர்கள் வணங்குவது தகாது என அந்த பிராமணர்கள் கூறினர். நால்வரும் பாபாவை வந்தடைந்தனர். ஸ்ரீ சாயி பாபா கேசவ நாயக்கிடம் இவ்வாறு கூறினார், நீங்கள் விரும்பினால் நீயும் உன் மகனும் என்னிடம் வரலாம். மற்ற இருவரை சுட்டிக்காட்டி, வேப்ப இலைகளை கொண்டு வா. ராமச்சந்திர நாயக் வேப்ப இலைகளை கொண்டு வந்தார். பாபா அவ்விலைகளை 4வரிடமும் பிரித்து கொடுத்தார். ஸ்ரீ சாயி பாபா, இந்த இலைகளை சாப்பிடுங்கள், அதன் ருசி எப்படி இருக்கிறது? பிராமணர்கள் முகத்தை சுளித்து கொண்டு, மிக கசப்பு. நாயக், அதாவது தந்தையும் மகனும், இலைகள் இனிக்கின்றன, நாங்கள் நிறைய சாப்பிட்டோம். இவ்வாறு ஸ்ரீ சாயி பாபா நல்லனவற்றிலிருந்து நல்லது அல்லாததை பிரித்து அக்கல்கோட் மகாராஜின் கூற்றை மெய்ப்பித்து காட்டினார். ஸ்ரீ சாயி பாபா குஷபாவை நோக்கி, நான் மிராஜ் காவுன், அதாவது ஃபக்கீர் புவாவாக உள்ளேன். நீ இங்கு ஏன் வர வேண்டும்? நானே பாந்திராவில் உள்ள மௌலானா, நானே நாந்தேதில் உள்ள மௌலானா என்று இங்கு குறிப்பிடுகிறார். ஏற்கனவே நீ எனக்கு ரூபாய் 3.14, அதாவது அந்த கால நாணய மதிப்பு 3 அணா 14 கொடுத்து விட்டாய். ஓம் சாய்ராம்.